මේ අක්කල් ලක්කන ඉස්තරිය අම්මට උගට දින්නවා මේ පාර කොල්ල ටිකක් එක පැනලක පාර උක ඔළුව කන්න ඕනේ බයි ඉදිනේ நானும் பல நான் முக்கியமான மேடம் வந்துடுறா இல்லடா என்னதான் ஐபிஎல்னு சொல்லியும் வேர்ல்ட் கப்னு சொல்லியும் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம முன்னேறி இருந்தாலும் வீட்டில் விளையாடுற ஒரு சின்ன ஒரு ரோட் ஒழுங்குக்குள்ள விளையாடுற அந்த கிரிக்கெட்டுக்கு ஈடாகாதுன்னு சொல்லலாம். இப்போ ஹாஸ்டல் லைஃபுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப். இப்போ நாங்கள் பாய்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கி எக்ஸாம் நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கு, இந்த ரிலீஃப் ஒன்று கிடைக்கணும், ஒரு என்ஜாய்மெண்ட் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 2 டீம் பிரித்து வந்து ஒரு மெச் ஒன்று அடிக்கணும் எங்களோட ஹாஸ்டலில். அந்த மெச் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஐபிஎல் கூட தோற்று போகிற அளவுக்கு நாங்கள் ஒரு மெச் ஒன்று அடிக்க போகிறோம். அந்த மெச்சை வந்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ரைட், இப்போ நம்ம லைவாகவே வந்து இந்த மெச்சை என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். मैं तमई निपुण है. हेलो अफसा, वेरी गुड बॉलर. वीडियो करते ओ இவர் முகமட் ஒரு ஜேஸை பார்த்தீங்கன்னா லெவலுக்கு ஒரு 22ஆம் நம்பர் ஜேஸ் அடிச்சிருக்கார். இவர் என்னத்துக்கு நிற்கிறாருன்னு சொல்லி அவருக்கே தெரியா, ஆனால் சும்மா பாஞ்சு தவளை பாயிற மாதிரி பாஞ்சு நிற்கிறார். ரைட், நம்மளோட மேட்ச் வந்து சூடு பிடிக்க தொடங்குது. இவன் வந்துட்டான். ஒயிட் பால் எத்தனை ஒயிட் பால் போடுவான்னு பாருங்கள். 2வது ஒயிட் பால். ஒரு ஓவரே இந்த செம்பு ஒயிட் போட்டு முடிச்சு அடுத்த பாலும் ஒயிட். கடைசியாக ஒரே ஒரு பால் ஒழுங்காக போட்டிக்கு அதுக்கு அவன் 6 அடிச்சு விட்டான். முக்கியமான மேடம் சிங்கங்களத்தில் இறங்கிட்டு போல் வாரத்துக்கே பயப்படும் நம்மள்கிட்ட. அப்படி ஒரு ஃபீல். செல்லி வாய்முகலில் நம்மள்கிட்ட அடிச்சு விட்டான் போல். என்ன சரி அட்ஜஸ்ட் பண்ணுறதான் அப்படி பாரதன். ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவர் சிங்கத்துக்கு தரப்புறான். எப்படி ஓவர்னு மட்டும் பாருங்கள். நம்மளுக்கு ஃபுட்பால் தான் ஆட தெரியாது, ஆனால் கிரிக்கெட்டில் நம்மளோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்குங்க. எப்படி எறின்னு மட்டும் பாருங்கள். ப்ரொஃபஷனல் பவுலர் நம்ம. எப்படி எறி சென்னை நம்பியிருக்க மாட்டீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலிங்க எப்படி பவுலர். விக்கெட் நடுங்குதா. அடுத்த பால் 2வது பாலையும் பாருங்கள். பிக் கேட்ச். 2 பால் 2 விக்கெட். அடுத்தது ஹெட்ரிக் தான். நெருப்பு எறிவு கிடக்கான். இந்த பிச்சில் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால், அப்போ இந்த துண்டுக்கு அங்கால வந்து சரிவு, அது கீழே ரோடு இருக்கி, அதுக்கு கீழே போனால் இன்னொரு ரோட். அப்போ அங்கால இந்த அடிக்கணும்னு சொன்னால் போல் அங்கால போனால் ரோட்டுக்கு போயிடும். ரோட்டுக்கு போனால் எடுக்கிறதுக்கு ஆக்கள் போகணும். வைத்து எடுத்து வர்றது தான் இங்கே ஒரு சிக்கல். பார்த்தீங்கன்னா அடித்த போல் வந்து ரோட்டுக்கு போய்த்து அதை எடுக்கிறது தான் நம்மளோட பாட்டி ட்ரை ஒன்று கொடுக்க போகிறாங்க. நம்மளால் இறங்குறான். தரன்னு இறங்கிட்டு போகிறான். சரியான சரிவு கூடுன்றதால இறங்கிட்டு போகல. இறங்கிட்டு போனாலே சாப்பிட்டு மரத்தில் முடிச்சு சாப்பிட்டான். அக்காச்சி ஒன்று வாரா. போல் எடுக்க போன மாதிரி விளங்கலை. அக்காச்சியை லைனோட தான் போய்த்திருக்கான். தெரிஞ்சு விட்டா. அவரோட பிளத்துக்கு அந்த கொஞ்சம் தூரத்துக்கு திரும்ப எடுக்கிறேன். இவங்களாம் திரிபோசா சாப்பிடணும். திரிபோசா ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தால் நல்ல பிளம் வந்துருக்கு. அடுத்தது இன்றைக்கி போல் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான். அக்காச்சி எடுத்தறி அந்த அடுத்த அக்கா கிட்ட போகுது போல். நம்மளோட ஆக்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்து கொடுத்துட்டாமா வந்துட்டான். பெறாமல்லி எரிமையில யூடியூபுக்கு தாமரா எடிட் பண்ணி மட்டும் வேற லெவல்ல.
देख मारा दुनिया टेंट बोला इतने तो बेटा कहां लो डाइंग शुरू है कर कहां बोला है बोल जान दे मैं තමයි අපේ මහත්තයා रात्र केस எடுது இந்த வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லைவாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இது. எங்களோட ஹாஸ்டலில் வந்து 2வது மாடியிலேருந்து அடித்த வியூ தான் இது. மற்ற சைட்டில் அங்கால பின்பக்கம் இருந்த ஒரு வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வியூவில் பார்த்தாலும் செம்மையாக இருக்கும். நம்ம டிவியில் வந்து லைவ் ரெக்கார்டிங் போகிற மாதிரியான ஒரு வியூ எடுக்கலைங்கள. நம்மளோட தலைவர் ஹஃப்னி தான் அங்கே பெட்டிங் பண்ணுறார். விசுகிறார் தான், ஆனால் ஒரு போலும் பெட்டில் படுற மாதிரி இல்லை. பார்ப்போம் 2-3 சிக்ஸர் எறிகிறாரான்னு சொல்லி. நம்பிக்கை நட்சத்திரம் அடிக்கிறார், ஆனால் இப்பெல்லாம் காணாமல் கிடக்கு. இந்த போலுக்கு சரி அடிக்கிறாரான்னு பார்ப்போம். நம்மளால் ஏற்கனவே விசுகிறார், அதுக்கெல்லாம் ஒயிட் பால் எறிகிறான். கடைசியாக எறிஞ்சு விட்டான் நடுப்புள்ளுக்கு. தலைவர் அவுட் ஆகிட்டார். அப்படியே விளையாடிட்டு இருந்த டைமில் வானத்தானந்து பார்த்தா ரொக்கெட் ஒன்று போயிட்டுருக்கு. நம்மளோட வீடியோ ஷூட் பண்ண டைமுக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லக்கு தான் அது. அதையும் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஜூம் போகிறேன் பாருங்கள். நம்மளோட கேமரா அவ்வளோ குவாலிட்டி இல்லைன்றதால அந்தளவுக்கு துல்லியமாக பார்க்கல. ரொக்கெட் ஒன்று போகுது.